அன்புடையீர், இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் பேசப்போவது மகாவதார் பாபாஜி கூறிய மனைவி பற்றிய தெய்வீக உண்மை. பலர் நினைப்பது போல திருமணம் என்பது உடலின் உறவு அல்ல, அது ஆன்மாவுக்கும் இடையிலான புனிதமான இணைப்பு. பாபாஜி சொல்கிறார், மனைவி என்பது உன் கர்ம பயணத்தில் உனக்கு துணை நிற்கும் ஒரு சக்தி. அவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறாள், உன் உள்ளிருக்கும் தெய்வத்தை உனக்கே காட்டுவதற்காக. நாம் பெரும்பாலும் வாழ்க்கையின் சிக்கல்களில் மனைவியை குற்றம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் பாபாஜி சொல்கிறார், அவள் உன் எதிரி அல்ல, அவள் உன் பிரதிபலிப்பு. அவள் காட்டும் கோபம், சினம், துன்பம் எல்லாம் உன் உள்ளே இருக்கும் அசுத்தங்களின் பிரதிபலிப்பே. நீ அவளை குற்றம் சொல்லும் முன் உன் உள்ளத்தை பார். பாபாஜி மேலும் கூறுகிறார், மனைவி உன் வாழ்க்கையின் குருவாக இருக்க முடியும். அவள் உன்னை துன்பம் மூலம் தெய்வம் நோக்கி தள்ளுகிறாள். அவளின் அமைதி உனக்கு தியானம் கற்றுத்தரும். அவளின் அன்பு உனக்கு பரிபூரணத்தை காட்டும். அவளின் பொறுமை உனக்கு கடவுளின் பொறுமையை கற்றுத்தரும். ஒருமுறை பாபாஜியிடம் ஒருவர் கேட்டார், பாபாஜி, ஏன் சில மனைவிகள் எப்போதும் கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள்? பாபாஜி சிரித்தார். அவர் சொன்னார், அவள் உன் உள்ளே இருக்கும் அகந்தையை உருக்க வருகிறாள். உன்னை அடக்கி வைத்திருக்கும் ஈகோவுக்கு எதிராக அவள்தான் உன் முதல் ஆசிரியர். அந்த ஒரு வாக்கியம் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது. நீ அவளை மாற்ற முயலாதே, அவளை ஏற்றுக்கொள். அவளின் மூலம் கடவுளின் வடிவத்தை பார். பாபாஜி கூறும் இன்னொரு அரிய உண்மை, மனைவி உன் வீட்டில் இருக்கும் சக்தி வடிவம். அவளை அவமதிப்பது அந்த வீட்டின் தெய்வ சக்தியை குறைப்பது. அவளை தெய்வமாக மதித்தால் அந்த இல்லம் கோயிலாக மாறும். அவளை குறை கூறினால் அந்த இல்லம் சோகமாகும். மனைவி உனது பரிசோதனை. அவளின் மூலம் நீ கர்மத்தை நீக்கிக் கொள்கிறாய். அவள் உன்னுடன் நின்று உன்னை தாண்டி உன் ஆன்மாவை நோக்கி நடத்துகிறாள். பாபாஜி இறுதியில் சொல்கிறார், மனைவியை நேசிப்பது கடவுளை நேசிப்பதற்கு சமம். ஏனெனில் அவள் காதலின் வடிவம். அன்பு என்றால் அதுவே பரமன். அன்பு இருக்கின்ற இடத்தில் தெய்வம் இருக்கிறது. அன்பு இல்லாத இடத்தில் எந்த தியானமும் பலிக்காது. ஆகையால் மனைவியை ஒரு மனிதராக அல்ல, ஒரு தெய்வ வடிவமாக பார். அவள் உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு, உன் ஆன்மாவின் சாட்சி, உன் கர்ம பயணத்தின் துணைவி. மனைவியை மரியாதை செய், அவளுக்கு நன்றி சொல். அவளின் வழியே கடவுளை காண்பாய். அன்பே ஆன்மாவின் மொழி. மனைவி அந்த அன்பின் திருவுருவம். மகாவதார் பாபாஜியின் இந்த தெய்வீக போதனை உங்களுக்கு அமைதி, அன்பு, ஆன்மீக விழிப்புணர்வு தரட்டும். ஓம் கிரியா பாபாஜி நமஹா.